ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நவகிரகங்களில் சந்திரனோட பரிகார ஸ்தலம் சென்னையில் ஒன்று இருக்குது. சோமமங்கலத்துக்கிட்ட தாம்பரம் அண்ட் பெருங்கல்தூர் நியர்பை இருக்குது. ஸோ அந்த கோயிலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சோமமங்கலம் சென்னை நகரின் தென்மேற்கு பகுதியில் குன்றத்தூர் மற்றும் தாம்பரம் சுற்று வட்டாரத்தில் அமைந்துள்ள பழமையான ஊர். இங்குள்ள சிவபெருமான் ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தலத்தின் அம்பாள் காமாட்சி அம்மன். சென்னை தொண்டை மண்டலத்தை சுற்றியுள்ள நவகிரக ஸ்தலங்களில் சோமமங்கலம் சந்திர பகவானுக்குரிய தலமாக கருதப்படுகிறது. தட்சனால் சந்திரன் சபிக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக தனது ஒளி மற்றும் அழகை இழந்ததாகவும் தல புராணம் கூறுகிறது. சாபத்திலிருந்து விடுபட சந்திரன் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக ஐதீகம். சந்திரன் தொடர்புடைய புனித தீர்த்தமாக சோம தீர்த்தம் குறிப்பிடப்படுகிறது. சந்திரன் தவத்தை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அவருக்கு அருள் வழங்கி இழந்த ஒளியை பெருமையும் மீண்டும் பெற செய்ததாக நம்பப்படுகிறது. சந்திரன் இங்கு வழிபட்டதால் இறைவன் சோமநாதீஸ்வரர் என்று ஊர் சோமமங்கலம் என்று அழைக்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. தற்போதுள்ள கோவில் சோழர்கள் கால கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டு மரபுடன் தொடர்புடையது. சுமார் கிபி 11ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்ததாக ஆதாரங்கள் குறிப்பிடுகிறது. கோவில் கிபி 1073 காலத்தில் முதலாம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதாக பொதுவாக குறிப்பிடப்படுகிறது. இங்குள்ள கோவிலின் கருவறை விமானம் கஜபிருஷ்டம் எனப்படும் அமைப்பை கொண்டது. இது படுத்திருக்கும் யானையின் முதுகை போன்ற வடிவமாகும். இக்கோவிலின் நந்தி அமைப்பும் தனித்துவமாக கூறப்படுகிறது. நந்தி வழக்கமான முறையை விட வேறுபட்ட திசையை நோக்கியிருப்பது, குறிப்பாக மேற்கு திசையை நோக்கியிருப்பது கோவிலின் சிறப்பு அம்சமாகும். இன்றும் தொடரும் ஆன்மீக முக்கியத்துவம் சோமமங்கலம் இன்று சந்திர பகவானுக்குரிய நவகிரக ஸ்தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. உங்களோட பர்சனல் ஜாதகத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்திலேயோ இல்லை சந்திரன் பாதகாதிபதியாகவோ இல்லை சந்திரன் சரியில்லைன்னா இந்த சந்திரன் ஸ்தலத்துக்கு வழிபட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அண்ட் மன அமைதி வேணும்னா சந்திரனை வழிபடுங்க. நீர் சம்பந்தமான நோய்களுக்கும் சந்திரன் தான் அதிபதி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் சந்திரனை வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த நோய் நீங்கும். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த பெல் பட்டனே டச் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த சிவன்னா ரொம்ப பிடிக்குன்னா இல்லை இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் காய்ஸ்.